scope of supply as per the section 7 of CGST Act and compilation of all the sections in scope of supply. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸோ ஸ்கோப் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் த செக்ஷன் 7 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் 7(1)ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சப்ளை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நார்மலாக ரீட் பண்ணுறச்சு நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். அண்ட் 7(1)A என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சப்ளை, அதுக்கான கன்சிட்ரேஷன், அந்த சப்ளை என்னவாக இருக்குன்னா ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு நோக்கத்தோடு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அது வந்து சப்ளைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினாரியோஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இந்த சினாரியோஸ் எல்லாமே வந்து சப்ளைன்னு வந்து கவர்மெண்ட் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ஸில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 7(1)AA, அதாவது ஒரு மெம்பரோ இல்லாட்டினா ஒரு கிளப்போ அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மணி அவங்களோட மெம்பர்கிட்ட இருந்து ஒரு கிளப். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டீம்டு சப்ளைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 7(1)B இம்போர்ட் ஃபார் கன்சிட்ரேஷன், அதாவது ஒரு இம்போர்ட் பண்ணுறாங்க வெளியூர்லேருந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஃபார் பிஸ்னஸ் ஆர் பர்சனல் யூஸ், ரெண்டுமே இருந்தாலும் அதுக்கும் வந்து சப்ளைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அண்ட் 7(1)C, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணுவோம். அந்த இதுக்கும் வந்து கன்சிட்ரேஷன் இருக்குது, இதுக்கும் வந்து கன்சிட்ரேஷன் இருக்குது, இதுக்கும் வந்து கன்சிட்ரேஷன் இருக்குது. ஆனால் இந்த ஒரு செக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்சிட்ரேஷன் இல்லை. பட் கன்சிட்ரேஷனும் இல்லைனாலும் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, திஸ் இஸ் கால்ட் அஸ் டீம்டு சப்ளை. ஸோ இது எல்லாமே இங்கே என்னென்ன சினாரியோன்னு சொல்லிட்டு Schedule 1ல் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 7(1)A, அதாவது நம்மளுக்கு எல்லாமே வந்து சப்ளைனா என்னென்னு பார்த்தோம். ஆனால் என்னென்ன குட்ஸ், என்னென்ன சர்வீசஸ் சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை நம்மளுக்கு வந்து தெரியாதுல்ல. ஸோ அது என்னென்னலாம் குட்ஸ், என்னென்னலாம் சர்வீசஸ் சொல்லிட்டு Schedule 2ல் ஆஸ் பர் செக்ஷன் 7(1)Aல வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை எதெல்லாம் சப்ளை, எதெல்லாம் வந்து குட்ஸ் ஆர் சர்வீசஸ் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஈவன் தோ வித்தவுட் கன்சிட்ரேஷன் அதுவும் வந்து சப்ளைன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எதெல்லாம் நாட் அ சப்ளை ஆஸ் பர் த செக்ஷன், ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல். பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7(2)A, அதாவது 7(2)Aல வந்து Schedule 3ல் வந்து சில சினாரியோஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சினாரியோஸ் படி அது வந்து நாட் அ சப்ளைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து செக்ஷன் 7(2)B, இதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் இதெல்லாம் வந்து நாட் அ சப்ளை. ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு 7(2)Bல வந்து கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 7(2)3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7(3) பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபர்தராக மேபி அடுத்தோ இல்லை நெக்ஸ்ட்டோ இல்லை டுமாரோ ஆர் டுடே அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா தே கேன் ஆட் ஆர் மோர் நான் சப்ளை ஐட்டம்ஸ் ஆன் Schedule 3. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 7(3)ல் பேசப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து சப்ளை சாப்டரில் இந்த செக்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த செக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது செக்ஷன் 7(1)Aலேருந்து 7(1)C வரைக்கும் இதெல்லாம் சப்ளைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் இது வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அண்ட் இது வந்து நாட் அ சப்ளை இந்த செக்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் கேன் ஆட் மோர் சப்ளைஸ் ஆர் மோர் நான் சப்ளைஸ். ஓகேங்களா. இது கிளாஸிஃபிகேஷன். இது வந்து வித்தவுட் கன்சிட்ரேஷன் என்னென்ன செக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு Schedule 1ல் இருக்குது. அண்ட் Schedule 2 இதெல்லாம் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அண்ட் Schedule 3 which is not a supply. Okay, that's it for today.